கர்த்தரை சார்ந்து அவருடைய பிள்ளையா நீ வாழும்போது எதுதான் மாயையா இருந்தாலும் உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த அனுதின அற்புதம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே எங்கள் குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் உங்களுக்கு நாங்கள் இதை ஜெபத்தோடு உங்களுக்கு வழங்குகிறோம். ஆகவே நீங்கள் பார்க்க தவறாதிருங்கள், நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள், அவர்களும் நன்மை அடையட்டும். அதே நேரத்தில் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம். இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, பலன் ஒன்றும் இல்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், கைகளின் பிரயாசம், நான் பட்ட பிரயாசங்கள், நான் செய்த வேலைகள். இன்னைக்கு இதை நம்ம யோசித்து பார்க்கும்போது பட்ட பிரயாசம், செய்த வேலைகள், இதெல்லாம் நாம் ஒரு பொருளாதார ரீதியிலே ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கு, சம்பாதிப்பதற்கு, நல்ல ஒரு பேர் புகழை உண்டாக்குவதற்கு, நமக்கென்று ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக செய்த உள்ள காரியங்கள். சில சமயத்தில் சில பெரியவர்கள் அல்லது பெற்றோர்கள் இவ்விதமாக பிரயாசங்கள் பட்டு வேலை செய்து உழைத்து சகலத்தையும் பொருளாதார ரீதியிலே சேர்த்து வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் பிள்ளைகள் அதை சரியான முறையிலே பாவிக்காதபடி அவைகளை சீரழித்து விடுகின்ற பிள்ளைகளும் உண்டு. அதே நேரத்தில் சில பெற்றோர்கள் அதே போல நல்ல வழியிலே சம்பாதித்து எல்லாத்தையும் ஈட்டி அவர்கள் பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பார்கள். அதே நேரத்தில் சில பாவ சூழ்நிலை நிமித்தம் அவைகள் ஒன்றில்லாமல் அழிந்து போவதும் உண்டு. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் இங்கே ஞானி சொல்லுகிறான், இந்த பிரசங்கி சொல்லுகிறான், எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம், பலன் ஒன்றுமில்லை. காரணம் என்ன தெரியுமா? 2 காரியத்தை நீ புரிந்து கொள்ளலாம். ஒன்று, என்னதான் நீ சம்பாதித்து எவ்வளவுதான் வைத்துக் கொண்டாலும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீ ஒன்றும் கொண்டு போவதில்லை. உன் பிரயாசங்கள், உன் கைகள் செய்த வேலைகளின் பலன் எதுவும் உன் கூட வராது. இரண்டாவது, எவ்வளவு நீ சம்பாதித்து வைத்தாலும் என்ன இருந்தாலும் சில சமயத்திலே அது இமைப்பொழுதிலே ஒன்றில்லாமல் ஆகிவிடுகிறது. சில சமயத்தில் பெரிய லட்சாதிபதி ரோட்டுக்கு வருவதும் உண்டு, ரோட்டில் இருக்கிறவன் லட்சாதிபதி ஆகுவதும் உண்டு. எப்படினாலும் நடக்கலாம், யாருடைய கரங்களிலும் இல்லை. இதைதான் மாயை மாயை என்று பிரசங்கி இங்கே சொல்கிறான். அப்படி என்றால் நம்முடைய கைகளின் பிரயாசமும் வேலையும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம்தான், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். சங்கீதம் 128:2 என்ன சொல்கிறது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். அப்ப கர்த்தரை சார்ந்து அவருடைய பிள்ளையா நீ வாழும்போது எதுதான் மாயையா இருந்தாலும் உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும். உன் சந்ததிகளுக்கு அது போகும். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் என்ன தெரியுமா? உமக்கு உகந்தவனாய் நான் வாழ எனக்கு அருள் புரியும் என்று கேளுங்க. அப்பொழுது சகலமும் உங்களுக்கு நன்மையாக மாறும். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் மாயை தான் சுவாமி.
கையின் பிரயாசங்கள் மாயை. எங்களுடைய சகல வேலைகளும் மாயைதான். அழிந்து போகிற சரீரத்திற்காக, அழிந்து போகிற உலகத்திற்காக நாங்கள் அவைகள் செய்கிறோம். இருப்பினும் கூட கர்த்தாவே, இந்த உலகத்திலும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். எப்பொழுது நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழும்போது எங்கள் கையின் பிரயாசங்களின் பாக்கியத்தின் நன்மையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு நீர் உதவி செய்வீர். அந்த கிருபையை தந்து நீர் வழி நடத்தும். இந்த நாளிலே கர்த்தாவே, நான் சின்ன வேலை தானே பார்க்குறேன், இதில் என்ன எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது, நான் ஒரு சின்ன சின்ன பணியை தானே செய்கிறேன், நான் எப்படி முன்னேற முடியும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் உடைய பிள்ளைகள் செய்கிற சின்ன சின்ன வேலைகளாக இருக்கலாம், அதில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை நீர் உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். அப்பா கனப்படுத்தும். உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும் சாமி. கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வாய்க்க நன்மை கிடைக்கட்டும். அந்த கிருபையை கொடுத்து ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும், தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கன மகிமை புகழும் வைக்க நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.